மேய்ப்போன் குரம்பை புக்கி முடி மண்ணு கூணர் பிரயாளன் தன்னை முழு தமிழின் படி மண்ணு வேதத்தின் சொற்படியே விட்டென்னுச்சி அடி மன்ன வைத்த பிரான் மூலனாகின்றான் அங்கனே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். எல்லாம் குருமரபு வாழ்த்து பாடிடலாங்க அம்மா. விமலா ஜெயினா அது இல்ல, திருமந்திர வகுப்பு நம்ம வகுப்பு முடிஞ்ச பிறகு பாடலாமா? அவங்க கடவுள் வாழ்த்து பாட தொடங்கிட்டாங்க, நீங்க எல்லாம் முடியறப்ப பாருங்க. சரிங்கம்மா, நன்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் குருமகா சன்னிதானங்களினுடைய குரு அருளும் நமக்கு இந்த திருமந்திர சிந்தனையை அமைத்து தந்திருக்கிறது. திருமந்திரம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக நமக்கு அமையக்கூடிய நூல் கிடையாது அப்படிங்கிறது அனுபவமான உண்மை. எல்லாருக்கும் அந்த திருமந்திர நூலுக்குள் நுழைந்து ஆழங்கால் படுவதற்குங்கிறது இன்று வரை அமையாத ஒன்று. திருமூலர் தான் உணர்த்தணும் அப்படிப்பட்ட ஒரு நூல் அது. அந்த நூலுக்குள் என்னால் இயன்ற அளவிலே அதனுடைய கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்வதற்கு எனக்கு அமைத்து தந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை நம்ம தொடருவோம். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரித்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்தெட்டே என்று கடவுள் வாழ்த்து சொல்லி அவர் ஆரம்பித்திருக்கின்றார் இந்த நூலினை. அந்த நூலுக்குள் இன்றைய தினம் நாம் 11வது பாடல் 20வது பாடல் வரைக்கும் சிந்திப்பதற்கு அமைத்திருக்கின்றது. அது சிறப்பாக அமையட்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து இப்பொழுது நாம் 11வது பாடலிலிருந்து தொடர்ந்து சிந்தனை செய்வோம். 11வது 12வது பாடல்களை யாரு வாசிக்கிறாங்க? வணக்கம்மா. வணக்கம். அரியணை. திருச்சிற்றம்பலம். பாடல் திருமந்திரம் பாடல் எண் 11. எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்றண்ணல் கொழுந்தன் பவள குளிர்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. பொழிப்புரை. தன்னை விட்டு இமையளவும் பிரிய விரும்பாத நந்திகள் நால்வர்க்கும் சிவபெருமான் எதிர்பட தோன்றி உலகம் அழிகின்ற ஊழிக்காலத்திலும் நீங்கள் நம்மை வழிபட்டு இருப்பீராக என்று அருள் புரிந்தான். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எம்பெருமானுடைய அருள் ஆக இன்றைய தினம் நால்வர்க்கு அருள் செய்த அந்த தன்மையை நமக்கு கொஞ்சம் உணர்த்துற. அந்த நால்வர் யார்? அதாவது செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்ற அண்ணலானவர் நால்வர்க்கு அருள் புரிந்தானே அப்படிங்கிற ஒரு கருத்தை தானே இந்த பாடல்ல நமக்கு காட்டி இருக்கிறார். அந்த நால்வர் யாரு? நந்திகள் நால்வர் அப்படிங்கிறதும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நால்வர் யார் அப்படிங்கிறத போன வகுப்பிலேயே சிந்தித்தோம். ஆனாலும் இன்றைய தினம் யாராவது ஒருவர் அதை சொன்னா நல்லா இருக்கும். நானே யாராவது ஒருத்தருடைய பெயரை கேட்டுட்டுமா? அதுவும் நல்லதுதான். முதல் பேர் அங்க சித்ரா அப்படின்னு இருக்கு. அந்த சித்ரா அவங்க அந்த நால்வர் யாருன்னு சொல்றீங்களா? வணக்கம் அம்மா. சனந்தர், சனாதனர், சனத்குமாரர். ஆஹா, பரவாயில்ல. சனகர் முதல்ல, சனகர், சனந்தரர், சனாதகர். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதோ அந்த முயற்சியை எடுத்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த 4 பேர் போன வகுப்புல நம்ம சிந்தித்த ஒன்றுதான் இது. அந்த 4வர்க்கு அருள் புரிந்த அந்த 4 பேரை தான் 4 நந்திகள் அப்படின்னு நமக்கு பாடல்ல திருமூலர் காட்டி இருக்கிறார். நந்தி அருள் பெற்றவர்கள் என்றால் அந்த அவர்களுக்கும் நந்தி அப்படிங்கிற அந்த அருமை பெயர் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற. இப்ப இங்க எழுந்து நீர் பெய்யினும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை எதை காட்டுகிறதுன்னா ஊழி காலத்தை எடுத்து காட்டுவது. அதாவது நீரினால் ஊழி அப்படிங்கிற. இப்ப ஊழி எப்படி வரும்னு சொல்ல முடியாது. காற்றினால் அமையலாம், நெருப்பினால் அமையலாம், நீரினால் அமையலாம். அது எப்படின்னு நமக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலும் நமக்கு
தோணியப்பர் அந்த மாதிரி எல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த நீரினால் இந்த உலகம் முழுமையும் அங்கே மூழ்கி நின்ற அந்த தன்மையை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்ப அந்த எழுந்து நீர் பெய்யினும் அப்படின்னு சொல்றது என்ன கருத்து அப்படின்னா ஊழிய பத்தி எடுத்து சொல்றாரு. அப்ப என்ன கருத்தை இந்த பாடல்ல சொல்றாரு அப்படின்னா, ஊழியே வந்தாலும் சரி நீங்க இந்த வழிபாட்டை நிறுத்தாதீங்க. எவ்வளவு அழகா காட்டியிருக்காரு பாருங்க. இந்த நியமங்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று அண்ணல் அங்கே அவர்களுக்கு அருள் புரிந்தானே. இப்ப என்ன ஒரு கருத்து அப்படி இந்த இடத்துலன்னா, ஏதோ சொன்ன உடனே அவங்க செஞ்சிட முடியுமானா இல்ல, சொன்னாரு, சொல்லிட்டு அவர்களை செய்ய வைத்தார். அதான் இந்த இடத்துல அருள் புரிந்தார். அவர்கள் என்ன மலையே புரண்டு வீழினும் அப்படின்னு நம்ம அப்பர் சுவாமிகள் பாடின மாதிரி என்ன வந்தாலும் சரி நீங்க வாட்டு பூஜை பண்ணுங்க, நான் அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன் என்கின்ற அந்த உறுதி அந்த இடத்துல, அந்த கருத்து இந்த இடத்துல நமக்கு அமைந்திருக்கிறது. ஆக 8 திசையும் செழும் தன் நியமங்கள் செய்வின் அப்படின்னு அந்த 4வரும் அவர்களுடைய அந்த நியமத்தை 8 திசையிலும் 8 திசை நோக்கியும் அவர்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் அவ்வாறு செய்து கொண்டிருப்பதுங்கிறது தான் அடுத்து ஒடுங்கி இருக்கின்ற உயிர்களுக்கும் அங்க அடுத்து மீண்டும் அந்த அருள் ஆனது அமைவதற்கு அங்கே ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல உணர்த்துகின்றார் நமக்கு. இதெல்லாம் நுட்பமான பொருள்கள். ஆக 8 திசையும் செழும் தன் நியமங்கள் செய்மின் என்று நம்முடைய அண்ணல் எம்பெருமான் கொழுந்தன் பவள குளிர் சடை கொண்ட எம்பெருமான் சடையோடே அப்படின்னு காட்டி அந்த சடை உடைய எம்பெருமானோடு அழுந்தி இருக்கின்ற 4வர். இந்த 4வருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நம்ம எம்பெருமானோட அழுந்தியா இருக்கிறோம், எம்பெருமான் வந்து அழுந்துறேன்னு சொன்னாலும் கூட நம்ம விலையை ஓடி போயிருவோம் போல, அந்த மாதிரி இருக்கிறோம் நாம். ஆனா அவர்களோ எம்பெருமானை விட்டு ஒரு கணமும் விலகாமல் அழுந்தி இருக்கின்ற, அவனுடைய திருவடியிலே அழுந்தி இருக்கின்ற அந்த தன்மையை காட்டி அப்படிப்பட்ட 4வருக்கு எம்பெருமான் அருள் புரிந்து நிற்கின்ற தன்மையை இந்த பாடலிலே நமக்கு திருமூல நாயனார் எடுத்து காட்டி இருக்கின்றார். ஆக இந்த நந்திகள் 4வரும் இந்த நில உலகத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டவர்கள் அல்லர். அவங்க ஒண்ணு நேரா இங்க ஒன்னும் வர்றதெல்லாம் இல்லை. ஆனாலும் அவர்கள் எல்லா உலகத்திலும் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் அங்க நன்மை வர வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உடையவர்களாக அமைத்து அவர்களை இந்த தொடர்ந்து இந்த பூஜையை அவர்கள் செய்ய வேண்டும், அவர்கள் இந்த நியமத்தை செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கின்றான் எம்பெருமான். ஆக அனைத்து உயிர்க்கும் அங்க நன்மை பெறுவதற்காக இவர்கள் பூஜை செய்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கருத்து. அவர்கள்ல ஒருவராகிய சத்தியஞான தர்ஷினிகள் சனத்குமாரர், அந்த சனத்குமாரருடைய மாணவ சத்தியஞானது. இப்படிதான் நம்முடைய இந்த கைலாய பரம்பரையானது தொடர்ந்து வந்திருக்கிறதுங்கிறதையும் கொஞ்சம் ஒரு பக்கம் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். அவங்க நேரம் இங்க வரல, அவர்களுடைய பரம்பரை இங்கே நமக்கு வந்து அமைந்து இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் சிந்திப்பதற்கு அமைத்திருக்கின்றது. சரி, ஆக அடுத்த பாடல், அதுக்கு 12வது பாடல் இப்ப சிந்திக்கலாம். அதே நாய்க்கு வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோமா? பாடல் எண் 12. நந்தி இணையடி நான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப் பெய்து போற்றி செய்து அந்தி மதிப்புனை அரணடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமும் செப்பலுற்றேனே. பொழிப்புரை. என் ஆசிரியராகிய நந்தி பெருமானது இரு திருவடிகளையும் என் சென்னியிலும் சிந்தையிலும் கொண்டு வாயினாலும் துதித்து அவ்வாற்றானே சிவபெருமானது திருவருட்பெருமையை இடைவிடாது சிந்தித்து உணர்ந்து அங்கனம் உணர்ந்தவற்றால் சிவ ஆகம பொருளை கூறத் தொடங்கினேன். ஆஹா, ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப அதாவது ஆற்றொழுக்க வாசிச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தெளிவு அப்படிங்கறத நம்ம வாசிக்கிறப்போ நமக்கு மனசுக்குள்ள தெளிவா இருந்தாதான் அந்த வார்த்தையிலயும் தெளிவு வரும். அது நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இந்த பாடல்ல நமக்கு திருமூல நாயனார் என்ன சொல்ல தொடங்குகிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் நந்தியினுடைய சிறப்பையும்
அந்த நந்தியினுடைய அருள் பெற்றவர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும், அவர்களுக்கு நந்தியம்பெருமான் எப்படி அருள் செய்து நின்றார் அப்படிங்கிறதையும் சொல்லி வந்த திருமூலநாதர் இப்பொழுது தம்முடைய வரலாறை பற்றியும் கொஞ்சம் சொல்ல தொடங்குகின்றார். அப்ப நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நான் நந்தி இணையடி தலைமேல் கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை தலையிலும் சிந்தையிலும் கொண்டு புந்தியினுள்ளே புகப்பெய்து அப்படிங்கிறார் இல்லையா, அப்படியே தன்னுடைய சிந்தையிலும் சென்னியிலும் அப்படியே அந்த திருவடியை வைத்து வணங்கி வாயினாலும் துதித்து என்ன போற்றி செய்துன்னு காமிக்கிறார் பாருங்க. வாயினாலும் துதித்து, இப்ப சென்னியில் கொள்ளுதல் அப்படிங்கிறது காயம், சிந்தையில் வைத்தல்ங்கிறது மனம், போற்றி செய்துங்கிறது வாக்கு. ஆக மனம் வாக்கு காயம்னு மூன்றாலும் வழிபாடு செய்கின்ற அந்த கருத்தினை நுட்பமாக இதுல நமக்கு காட்டிட்டார். செய்து அதுக்கப்புறம் அந்தி மதிப்புனை அரணடி நாள்தோறும் சிந்தை செய்து, இப்ப எப்போதுமே உள்ளதானே வைத்திருக்கிறார், அதென்ன திருப்பி நாள்தோறும் அப்படின்னு ஒரு கருத்தை வருகிறது இல்லையா. நந்தி இணையடி நான் தலைமேல் கொண்டு அப்படின்னு தானே ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படி நான் அப்படின்னு தலை எப்போதும் அந்த சிந்தையிலேயே இருந்து திருவடியையும் தலையிலே கொண்டு அப்படி இருக்கின்ற அவர் இப்ப நாள்தோறும்னு இன்னொரு வார்த்தையை கொண்டு காட்டியதற்கு உரிய காரணம் என்னது அப்படின்னு சொன்னா, இங்கே இந்த ஆகம பொருளை அவர் உரைப்பதற்காக நாள்தோறும் சிந்தித்து நின்ற தன்மையை இந்த இடத்துல காமிக்கிறார். எம்பெருமானுடைய திருவடியை ஒவ்வொரு கணமும் மனதிலே வைத்ததும் தலையிலே வைத்ததும் காட்டி இந்த ஆகம பொருளையும் நான் நாள்தோறும் சிந்தித்து நின்றேன் அப்படிங்கிறத சொல்ற. அது எம்பெருமானுடைய திருவடியை திருவடியை நினைந்து துதித்து அந்த திருவடியை நமக்கு உணர்த்துகின்ற ஆகம பொருள்கள். இப்ப அந்த இடத்துல அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். நாள்தோறும் அந்தி மதிப்பினை அரணடி பெருமை சிந்தை செய்து, அந்த பெருமையை உரைக்கின்ற ஆகமங்களை சிந்தை செய்து செப்பலுற்றேனே. அப்ப ஒவ்வொரு நாளும் இதையே நினைத்து கொண்டிருந்து நான் இப்ப சொல்ல தொடங்கினேன். அப்ப நான் சொல்ல தொடங்குவதற்கு முன்பாக நான் அதையே இடைவிடாது சிந்தித்திருந்தேன் அப்படிங்கிறத சொல்ற. அந்த ஆகம பொருளை எம்பெருமானுடைய திருவடி பெருமையை எடுத்து உரைக்கின்ற ஆகம பொருளை நான் சிந்தையிலே ஒவ்வொரு நாளும் நினைந்து இப்ப நான் கூற தொடங்குகின்றேன் என்று அவர் சொல்லுவது நமக்கு அந்த ஒரு கருத்தை சொல்ல வருகிற போது ஏதோ உடனே இங்க பார்த்துட்டு இங்க எப்படி சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லல. அப்ப ஒவ்வொரு பாடலையும் அவர் நமக்கு தருகின்ற பொழுது அதை நாள்தோறும் சிந்தையிலே வைத்து அதனுடைய பொருளை ஆகம பொருளை மனதில் எம்பெருமான் உணர்த்திய அளவிலே உள்ளத்திலே வைத்து அதை ஆகம பொருள் எப்படி காட்டுகிறதுங்கிறதுல அந்த பொருளோடு வைத்து நமக்கு சொன்னதுதான். இப்ப ஆகமங்களை நேரா அவர் திரட்டி கொடுத்தாரானா அப்படிலாம் இல்ல. ஆகம பொருளை எம்பெருமான் உணர்த்திய அளவிலே நமக்கு இங்கே இந்த திருமந்திர நூலிலே வைத்து காட்டியிருக்கிறார். அதுதான் அப்ப பொருள் உரைத்தல் தான். நேர அத ஆகம கருத்தை நேரடியாக சொல்லுதல் அப்படிங்கிறது இங்கே நோக்கம் அல்ல. ஆக அந்த ஆகம பொருளை இதுவே சிவாகம நெறி, இதுவே சைவம். இப்ப நான் சொல்ல போவது அத்தனையும் ஆகமங்களிலே சொல்லப்பட்ட கருத்துகளினுடைய சாரம் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற வகையில தான் இந்த திருமந்திர நூலை நமக்கு அருளி செய்திருக்கிறார். அததான் இந்த பாடல்ல நமக்கு நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே என்று இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அடுத்தது 13வது பாடல். அடுத்தவங்க வாசிக்கலாம். திருச்சிற்றம்பலமா. செப்பும் சிவாகமும் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள்நந்தி தாழ் பெற்று தப்பில்லா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 1 கோடி யுகமெறிந்தேனே. பொழிப்புரை. உயர்த்து சொல்லப்படுகின்ற சிவாகமம் என்னும் பெயரையுடைய நூலை பெற்ற பின்பும் அவற்றின் பொருளை உள்ளவாறு உணர்த்துகின்ற நந்தி பெருமானது ஆணைவழி அழிவில்லாத தில்லை அம்பலத்தை அடைந்து அங்கு சிவபெருமான் செய்யும் ஒப்பற்ற நடனத்தை கண்டு மீண்ட பின் உடம்போடு இருக்க உடன்படாத நிலையிலே
பலகாலம் உடம்போடு இருந்தேன். திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல நல்ல வார்த்தை, நல்ல தெளிவு, நல்ல உச்சரிக்கிறீங்க. சந்தோஷம். பாடலும் நல்லா உச்சரிச்சீங்க. உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் உங்ககிட்ட நல்லா இருக்குது. ஆக இப்ப இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, செப்பும் சிவாகமம் தானே, செப்பும் சிவாகமம் என்னும் அப்பெயர் பெற்றும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த நூலை நான் எம்பெருமான் உணர்த்திய வகையிலே உணர்ந்திருந்தும் அதோட பொருளை எல்லாம் அப்படியே நானாக சொல்லிவிடவில்லை. எம்பெருமான் உள்ள இருந்து உணர்த்தினாலும் நான் அதை அப்படியே சொல்லல. நந்தியம்பெருமானுடைய ஆணை வழிதான் எதையுமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இங்க எனக்கு உணர்த்தப்பட்டது. அப்ப உணர்த்தப்பட்டது என்னது அப்படின்னு சொன்னா ஆகம பொருள் மட்டுமல்ல, குரு அருள் அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் சாமி உணர்த்தியிருக்காரு. ஆக அப்படி நல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று, அப்ப அத சிவாகமங்களை எல்லாம் உள்ளென்று உணர்த்திய அருள் நந்தியம்பெருமானுடைய திருத்தாளை வணங்க பெற்று, அவர் உணர்த்திய வண்ணம் உணரப்பெற்று, அவர் என்ன உணர்த்தினாரோ அதெல்லாம் செஞ்சாகணும். அந்த வகையிலே அவருடைய ஆணை வழி இந்த மண்ணுக்கு செல், இந்த மண்ணிலே தில்லைக்கு செல், தில்லையிலே மன்றிலே தனி கூத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த அம்பலவாணனை கண்ட பின் நீ இந்த ஆகம கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீ இதெல்லாம் எடுத்து சொல்லணும் என்பதாக அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் நந்தியம்பெருமான். திருமூலன நம்ம சுந்தர முனிவரை அனுப்பி வைத்தது அவருடைய ஆணை வழிதான் இவர் வர்றார். அப்படி வந்ததை இவர் இங்க பாடல்ல அகச்சான்றாக திருமூலர் காமிக்கிறார். அப்படி காமிக்கிற போது என்ன சொல்றாருன்னா, செப்பும் சிவாகமம் என்னும் அப்பேர் பெற்றும், அந்த பேர்னா இந்த இடத்துல பேரு, அந்த சிறப்பு, அந்த பெயரை உடைய அந்த நூலினுடைய அருமை, அதனை நான் பெற்ற பின்பும் அவற்றினுடைய பொருளை எல்லாம் உள்ளவாறு அருள் நந்தி உணர்த்தினார். அவர் உணர்த்துகின்ற வகையிலேயே நான் உணர்ந்து நின்றாலும் அவருடைய ஆணை வழி இங்கே நிலைத்து இருக்கின்ற இந்த திருமன்று, தில்லையிலே இருக்கின்ற அந்த சிற்றம்பலம் தப்பில்லாத மன்று அப்படின்னா என்றும் நிலைத்திருக்கின்ற மன்று அப்படின்னு அர்த்தம். அந்த அம்பலம், அந்த அம்பலத்துல தனிக்கூத்து ஆடிக்கொண்டு இருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய அந்த திரு நடனத்தை பார்த்த பின் அதுக்கப்புறம் தான் இது சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது குருவினுடைய ஆணை. அந்த ஆணையின் வழி அவர் இந்த மாதிரி வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த மானுட பிறவியில மானுட உடம்புல இருந்து எதையும் சொல்லணும் நான் நினைச்சு வந்தார். இல்ல, அவர் அப்படியெல்லாம் நினைக்கல. மானுட பிறவி எடுக்கணும்னு நினைச்செல்லாம் இங்க வரல. குருவினுடைய ஆணையின் வழி தில்லைக்கு வழிபாடு செய்யணும்னு வந்தார். ஆனா வந்தவருக்கு குருவினுடைய அருள் எப்படி அமைந்தது? நீ மானுட உருவிலே இவ்வளவு காலம் இருக்கணும் என்ற அந்த உடம்போடு இவருக்கு அந்த மானுட உடம்போடு இருப்பதற்கு அவருக்கு உடன்பாடு இல்லைதான் என்றாலும் இந்த உடம்போடு அவர் இருந்தார். ஒப்பில் 1 கோடி யுகம் இருந்தேனே, இந்த உடம்போடையே பலகாலம் இருந்தேன். அதாவது 12 நாள் அப்படின்றாரு. எவ்வளவு காலம் அப்படிங்கிறத நமக்கு உறுதிப்பட சொல்லவில்லை. திருமூலநாதரினுடைய காலம் அப்படின்னு பார்த்தோமானால் அது எப்போ தொடங்கியது, எப்போ வரைக்கும் இன்னும் இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக அது இறைவனுடைய அருளால் அமைவது. அப்ப அவருடைய அந்த பாடல்கள் மட்டும் அதை சொல்லுகிற பொழுதுதான் சேக்கிழார் பெருமான் ஆண்டொன்றுக்கு ஒரு பாடலாக நமக்கு முறை செய்தார் அப்படின்னு ஒரு கருத்தை வைத்து காட்டினார். ஏதோ 3000 ஆண்டுகள் அவர் இருந்தார் என்பது போல அவர்கள் சேக்கிழார் பெருமான் காட்ட, இவர் சொல்லுகிற பொழுது அதை இத்தனை அப்படிலாம் சொல்லாமல் கோடி அப்படிங்கிற அந்த வார்த்தை கோடிங்கிற எண்ணை குறிப்பது அல்ல. கோடி என்பது பல எண்ணிக்கையற்ற அப்படிங்கிறது தான். அதுக்குத்தான் கோடின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இங்க ஒரு பல கோடி அப்படிங்கிறதா, 1 கோடி யுகம்
இருந்தேனே அப்படின்னு சொன்னா, பலகாலம் நான் இந்த உடம்போடு இருந்தேனே என்று அவர் இந்த பாடலிலே தன் வரலாற்றை அகச்சான்றாக இங்கே காட்டியிருக்கிறார். சரி, இப்ப அடுத்த பாடலை பார்க்கலாமா? நீங்களே வசிங்க அருணா. திருச்சிற்றம்பலம். இருந்த அக்காரணம் கேள் இந்திரனே, பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து அடியேன் பரிந்துடன் வந்தனன் பத்தியினாலே. ஒளிப்புரை. இந்திரனே உடன்பாடின்றியும் நான் அவ்வாறு நெடுநாள் உடம்போடிருந்த காரணத்தை கூறுகின்றேன் கேள். எல்லா உலகங்கட்கும் தலைவியாம் அருந்தவமாகிய செல்வியை அடியேன் அன்பினால் விரும்பி உடன் நின்று பணிந்து வந்தேன். திருச்சிற்றம்பலம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருச்சிற்றம்பலம். இப்ப இந்த பாடல்ல ஒரு அருமையான கருத்தை சொல்ற. இந்திரனே என்று விழித்தும் சொல்ற. இங்க இந்திரனே என்று அவர் விழித்து இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி தொடர்ந்து சொல்லுகிறார்னா, அது அவருடைய மாணவர்களே ஒருவர் இந்திரன். இதையும் நம்ம ஏற்கனவே ஒரு பாடலிலே பார்த்து வந்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பாடல்ல பார்த்தோம்? ஞாபகம் இருக்குதா? எட்டாவது பாடலிலே மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்தூரு காலாங்கி கஞ்சமலையோன் என்று எழுவரும் என் வழியாமே அப்படின்னு 8வது பாடல்ல நமக்கு காட்டியிருக்கிறார். அப்படி அவர் சொன்ன அந்த 7 மாணவர்கள்ல ஒருவரினுடைய பெயர் இந்திரன் இருக்கா. அப்படி அந்த வகையில இந்திரனே அப்படின்னு அழைத்து இப்ப அவர் சொல்றார், நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. அப்படி அவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு முன்னால் மாணவர்களே ஒன்றெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் இங்க இருந்தேன், அப்படி இங்க நான் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு அத சொல்ல வர. உடன்பாடு இல்லை எனக்கு, உடம்போட இந்த மானுட உடம்போட இருப்பதற்கு உடன்பாடு இல்லதான். ஆனாலும் நெடுங்காலம் இந்த உடம்போடு இருந்ததுக்கு என்ன காரணம் என்றால், இருந்த அக்காரணம் கேள் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னது அப்படின்னு சொன்னா, நான் இந்த மண்ணிலே தவம் செய்வதை நான் பெரும் பேராக நான் உணர்ந்தேன். இந்த மண்ணுல தவம் செய்யறத பெரும் பேராக அவர் உணர்ந்து விட்டார். அதனாலதான் சொல்லுகிற பொழுது, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்னு மாணவர்கள் எல்லாம் நினைத்தார்கள் இல்லையா. இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு அப்படிங்கறதெல்லாம் நினைத்தார்கள். அப்ப அந்த அளவிற்கு இந்த பூமி தவத்திற்கு சிறந்த இடம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதத்தான் இந்த இடத்துல அவர் நமக்கு சொல்றார். அப்ப அது நான் அவ்வளவு உணர்ந்ததனால் இந்த புவனப்பதியாம் அருந்தவ செல்வி, இந்த புவனப்பதி அப்படிங்கிறத புவனாபதி அப்படின்னா இந்த செல்வ புவனாபதி அப்படிங்கிறத சொல்றார். அதாவது நிலமகளை அங்கே பெருமைப்படுத்துகின்றார். இந்த நிலமகள் தான் அருந்தவத்திற்கு உரிய செல்வி என்பதனால் இவள் அருந்தவ செல்வியாகின்றாள். அப்படி இந்த பொருந்திய செல்வ புவனபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து அடியேன் பக்தியினாலே பரிந்து உடன் வந்தனன். ஆக நான் இப்படியே அந்த வழிபாடு செய்துவிட்டு, தில்லையிலே வழிபாடு செய்துவிட்டு இந்த உடம்போடு இந்த மண்ணிலே நான் வருகின்ற போது இந்த சாத்தனூரிலே அவருக்கு கிடைத்த அந்த மானுட உடம்பு அதிலே புகுந்து நின்றது. இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் நமக்கு நுட்பமாக பொதித்து வைத்து சொல்லிவிட்டார். ஆக இந்த அருந்தவ செல்வி அப்படிங்கறதான் இங்க ஒரு முக்கியமான கருத்தை. அப்ப அதாவது தவம் அப்படிங்கிறது உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருக்கன் செய்யாமே அற்றே தவத்திற்கு உருன்னு நம்ம திருவள்ளுவர் சொன்னார். அப்படின்னா அந்த தவம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு நிற்றல், அதான் தவம். நோன்றல் அப்படின்னு சொன்னா பொறுத்துக்கிறது, என்ன வந்தாலும் பொறுத்துக்கிறது. அதுதான். ஏன்னா எது வந்தாலும் எம்பெருமான் அல்லவா நமக்கு இது தருகிறார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா எது வந்தாலும் நம்ம ஒரு பெரிதாக அதுக்கு
நம்ம பாராட்ட மாட்டோம். அது துன்பமானாலும் இன்பமானாலும் பாராட்டாமல் இருப்போம். ஆனா அது வாயில சொல்றது எளிதுதான், சொல்லிக்குவோம். ஆனா அப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். அதை இல்லைன்னு சொல்லல. ஆக இந்த மண்ணிலே இந்த மண்ணுதான் அவ்வாறு பொறுமை நாம் காப்பதை அங்கே வெளிப்படுத்தி நிற்பதற்கு ஒரு தகுந்த இடம். ஏன்னா எத்தனையோ தாக்குதல் வரதான் செய்யும். இங்கதான் வரும். வேற இடத்துல எல்லாம் எப்படின்னு தெரியாது. இங்கதான் ஏகப்பட்ட தாக்குதல் வரும். அது இன்பமான தாக்குதலாகவும் இருக்கலாம், துன்பமான தாக்குதலாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட தாக்குதல் வருகின்ற பொழுது அவற்றை பொறுத்து கொண்டு நிற்றல், அதுதான் தவம். அப்படிப்பட்ட தவத்திற்குரிய இடம் இந்த புவனமே. அதனால்தான் இதை அருந்தவ செல்வி அப்படின்னார். இந்த அருந்தவ செல்வியை சேவித்து இவளை நான் அப்படியே வணங்கி நான் நின்றேன். இந்த பூமாதேவியை நான் வணங்கி நின்றேன், சேவித்து நான் நின்றேன். அதனால்தான் அடியேன் பக்தியினாலே இங்கே பரிந்து வந்தனன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். ஆக இந்த கருத்து, இந்த இடத்துல சொல்லப்பட்ட கருத்து நம்ம கொஞ்சம் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டிய கருத்து என்னது அப்படின்னு சொன்னா, திருமூலநாதர் சுந்தர முனிவரை அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. இங்க போய் தவம் பண்ணி நீ இந்த பாடல்களை சொல்லணும். ஆனா அப்படிலாம் அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய தவம் செய்து எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பவர், அவருக்கு இது கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம என்ன செஞ்சோம், என்ன பெரிய தவம் செய்தோம். ஆனாலும் நமக்கும் மானுட பிறவி இந்த பூமியில இப்ப கிடைச்சிருக்குது. இந்த பூமியில நாமும் அத்தகைய ஒரு தவத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நம்ம செய்யறோமா, அதை பயன்படுத்துறோமா அப்படிங்கறது கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்ல இப்படி நான் சொல்றப்போ இப்ப கேட்டுட்டு இருக்கிற இந்த 60 பேர்ல ஒருத்தராவது நிச்சயமாக அந்த ஒரு நிலையில நின்னாலும் நிக்கலாம், எம்பெருமான அமர்த்தினாலும் அமர்த்துவர். அப்படி இருக்கிறப்போ இந்த பூமி தவத்திற்கு உரிய பூமி அப்படிங்கிறத இந்த பாடலிலே அழகாக நமக்கு காட்டி விட்டார். அதுக்கு நமக்கு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி நிச்சயமாக நாமும் இதுக்குள்ள கொஞ்சம் நிக்கலாம். சரி, ஆக இப்படிப்பட்ட ஒரு பாடல் நமக்கு அருமையாக அமைந்தது. இப்ப அடுத்த பாடலை சிந்திக்கலாம். யாரு வாசிக்கிறாங்க? வணக்கம் அம்மா, புவனேஸ்வரியும். வணக்கம் வணக்கம் புவனேஸ்வரி, சொல்லுங்க. 15வது பாடல். சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனியாதிருந்தேன் நின்ற காலம் இதாசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாத்துடனே உணர்ந்தோமான். பொழிப்புரை. இறப்பு தோன்றாதவனாய் இருந்து வாழ்ந்த அக்காலம் முழுதும் உலகத்தில் விருப்பம் தோன்றாது மன ஒடுக்கம் உடையவனாயே இருந்தேன். அவ்வாறு இருக்கும் பொழுது சிவபெருமானது 5 தொழில் நிலை பொருட்பெற்றி தமிழ் மொழி வேதம் எனும் இவைகளை புறக்கணியாது விருப்பத்துடன் கற்று உணர்ந்தேன். நல்லா இருந்தது, வாசிச்சது நல்லா இருந்தது. ஆனா இது உடனே அப்படியே அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புல உள்ள ஒரு பாடல் இல்லதான் இல்லையா? இந்த பாடல் நமக்கு கொஞ்சம் சிந்திக்க வைக்கின்ற ஒரு பாடலாக தான் அமைந்திருக்குது. சரி, சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் இப்படியாக இருக்கிற கருத்துக்களை எல்லாம் நான் கற்று உணர்ந்தேன். இதைத்தானே சொல்ல வர? ஆமா, இவ்வளவுதான். இந்த பாடல்ல அவர் சொல்ல வந்தது என்னன்னா, சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் இவற்றையெல்லாம் நான் முழு மனத்தோடு உணர்ந்தேன், கற்று உணர்ந்தேன். அதத்தான் சொல்ற. அப்படி சொல்ல வருகிற போது மேலும் சில கருத்தை சேர்த்து வைத்து சொல்றார். என்ன சொல்றார்? மிதாசனியாதிருந்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு சிறப்பான வார்த்தை. அது உடனே நமக்கு பொருள் புரியாதுதான். இந்த இடத்துல மிதா அப்படிங்கிறது மிருதா அப்படிங்கிறதா, அத தமிழ்ல மிதா அப்படின்னு கொடுத்திருக்கு. மிருதா மிருதம் அப்படின்னா என்னன்னா பிறப்பு இறப்பு இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, அதான் மிருதம். அந்த பிறப்பு இப்ப இன்னொன்னு சொன்னா அது உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னன்னா இந்த பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலைன்னு இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன சொல்றோம்? அது எதன் வழி அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அழகா புராணத்துல சொல்லியிருக்காங்க. என்னன்னா அமிர்தம். இப்ப புரிஞ்சுதா? அமிர்தம்
அமிர்தம். அமிர்தம் அப்படி அமிர்தம் சாப்பிட்டா பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாதான் அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்ப அந்த ங்கிறது இந்த எதிர்மறையாக அமைவது. அப்ப மிருதம் அப்படின்னா பிறப்பு இறப்பிலே நம்ம கொண்டு வந்து விடுவது, அந்த சுழற்சி. இங்க பிறப்பு இறப்பிலே சனியாது இருந்தேன், அதைத்தான் சொல்றார் அவர். சனித்தல் அப்படின்னா அதிலே தோய்ந்து இருத்தல் இல்லையா, அதிலேயே இருக்கிறது. ஆனா இங்கே இவர் முதல்ல ஒரு காலத்துல எப்படி இருந்தார் அப்படின்னா, நந்தியம்பெருமானிடத்து அங்கு சீடராக இருக்கக்கூடிய அந்த பெரும் பேறு பெற்று இப்ப இந்த உலகத்துல பிறக்கின்ற இறக்கின்ற இந்த நிலையெல்லாம் இல்லாமல் தானே இருந்தார். அது அழகா சொல்றாரு, மிதாசனியாதிருந்தேன். நான் ஒரு காலத்துல இப்படி பிறப்பு இறப்பெல்லாம் உடையவனாக இல்ல, அதுல நான் சனித்து இருக்கல. அதே போல நின்ற காலம் மிதாசனியாத. ஆனா எப்படி ஆக்கிட்டார் எம்பெருமான்? இப்படி இங்க இந்த மானுட பிறப்புக்குள்ள இருக்கணும்னு அமைச்சிட்டார். ஆனா இந்த மானுட பிறப்பு என்பதோ பிறப்பு இறப்புக்கு உட்பட்டதாகின்றதே. நானோ இதுக்கு முன்னால் பிறப்பு இறப்பு இல்லாத அந்த உயர்ந்த நிலையில இருந்தேன், இப்ப இப்படி வந்துட்டேன். சரி, வந்ததை பத்தி பரவாயில்ல. இவர் எப்படி நினைக்கிறார் பாருங்க, வந்ததை பத்தி பரவாயில்ல, இவ்வாறு நின்ற காலம் இதாசனியாதிருந்தேன். இதானா இதம், இதம் இதம் அப்படின்னு சொன்னா என்னன்னா விருப்பம், உலக விருப்பம். இப்ப என்ன பண்ணிட்டார்? நீ மானுட சட்டையில இருக்கணும்னு சொல்லிட்டியா, சரி இருக்கிறேன். எம்பெருமானே, இது உன்னுடைய விருப்பம், இது உன் சித்தம், ஓ முடிவு, அதை நான் மாத்த முடியாது. நீ இந்த மானுட சட்டைக்குள்ள கொண்டு என்னை விட்டுட்ட. ஆனா இந்த மானுட சட்டை கொண்டு இந்த உலக விருப்பத்திற்குள்ள நான் பெயர மாட்டேன். ஆக இந்த மானுட சட்டையை தாங்கியாச்சுனாலே உலக விருப்பமும் சேர்ந்து நம்மள மொச்சிரும். ஆனா இவர் என்ன நினைக்கிறார் பாருங்க, நின்ற காலம் இதாசனியாதிருந்தேன், இதத்திலே சனித்து இருக்கவில்லை, நான் இதா சனியாதிருந்தேன். அப்படி இருந்ததுனால எனக்கு இந்த சதாசிவம், தத்துவம், முத்தமிழ், வேதம் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு உள்ளிருந்து எம்பெருமான் உணர்த்தியதெல்லாம் மீண்டும் மேலும் 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 சிந்திப்பதற்கு அமைந்தது. எப்ப உலக விருப்பத்துக்குள்ள போயிட்டோமோ இதெல்லாம் நமக்கு வராது. உலக விருப்பத்துல இருந்து நாம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து எம்பெருமான் அத்தனை தத்துவங்களையும் உணர்த்திடுவார். உள்ள இருந்து சதாசிவத்தை உணர்த்திடுவார். சதாசிவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையானது நமக்கு ஆகு பெயராக எதை உணர்த்தி நிற்கிறது அப்படின்னு சொன்னா, எம்பெருமானுடைய அருளல் தொழில் இல்லையா. சதாசிவம் அப்படின்னாலே அருளல் தொழிலை செய்பவர் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, அந்த அருளல் தொழில் செய்பவர் அப்படிங்கிறதுனால சதாசிவர் அப்படிங்கிறது சதாசிவம் அப்படிங்கிறது அந்த எம்பெருமானுடைய அருளலை மட்டும் குறிக்கிறதுன்னு கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறாரு நம்ம உரையாசிரியர். என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே ஒரு வகையில் அருள்தான், ஐந்தொழிலும் அருளே. இதை நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல படிச்சுட்டு வந்திருக்கோம். சித்தியாரெல்லாம் இந்த பாடல்கள் அருளே அருளே கான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப படைத்தலும் அருளல் தான், காத்தலும் அருளலே, ஒடுக்குதலும் அருளலே, மறைத்தலும் அருளலே, அருளலும் அருளல் தான். ஆக இந்த மற்ற நாளும் இந்த அருளலில் அடங்கும் இல்லையா. நம்ம வார்த்தையை எப்படி சொல்றோம்? படைத்தருளுகின்றான், காத்தருளுகின்றான் இல்லையா, ஒடுக்கி அருளுகின்றான், மறைத்து அருளுகிறான், அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்ப எல்லாத்துலயும் இந்த அருளல் அப்படிங்கிறதும் சேர்ந்து அமைகிறது. அப்படி பார்க்கிற போது ஐந்தொழிலுக்கும் நம்மை ஆட்படுத்தி நிற்கின்ற அந்த இறைவனுடைய அருள் அப்படிங்கிறதான் ஐந்தொழில் சிறப்பைத்தான் சதாசிவம்ங்கிற ஒரு வார்த்தையில வைத்து நமக்கு உணர்த்திட்டார். 36 தத்துவங்களையும் உணர்த்துகின்ற வகையிலேயே அந்த தத்துவங்களும் அந்த தத்துவங்களினுடைய தரிசனமும் அந்த தத்துவங்களினுடைய சுத்தியும் இவையெல்லாம் எதற்காக நமக்கு அமைக்கப்பட்டன அப்படிங்கிற அந்த கருத்தும் அவ்வளவும் இணைத்து இங்கே நமக்கு உணர்த்தப்படுகிறது. அவை அத்தனையுமே நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொழி வேணும் இல்லையா. மொழி இல்லாமல் அறிந்து கொள்வது சிரமம். வாக்கு அப்படின்னு வேணும்.
அப்ப அந்த வாக்கினால் தான், அதனால்தான் மனித பிறவிக்கு இவ்வளவு சிறப்பு. இந்த வாக்கு அப்படிங்கிற இந்த மொழியினால் வருகின்ற கருத்துக்களை எல்லாம் அறியக்கூடிய தன்மை மனித பிறவிக்கு. அப்ப அந்த மனித பிறவியிலும் யாருக்கு இது ரொம்ப சிறப்பாக புரியும் அப்படின்னா, யார் ஒருவர் தமிழிலே இதனை அறிகின்றார்களோ அவர்களுக்குத்தான் முழுமையுமாக இது உணர முடியுமா. இது திருமூலரினுடைய கருத்து, நான் சொல்லல. அதனாலதான் அவர் என்ன சொன்னார், முத்தமிழ் அதையும் உணர்ந்தேன் அப்படிங்கிறார். அதோடு எம்பெருமான் தந்த வேத ஆகமங்கள், தத்துவம் அப்படிங்கறதுலயே ஆகமங்கள் அப்படிங்கிறதும் வந்துரும். இருந்தாலும் அதை பிரித்து காட்டுகின்ற வகையிலே சதாசிவம், தத்துவம், முத்தமிழ், வேத ஆகமங்கள் இவற்றை நான் மனம் நீங்கி உதாசனியாது உடனே உணர்ந்தோமார். அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, நல்ல மனசோடன்னு அர்த்தம். மனம் நீங்கி உதாசீனப்படுத்தி விடவில்லை. இப்ப நம்ம அதுல மனசை நம்ம வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவ்வளத்தையும் எம்பெருமான் உணர்த்தினாலும் அதை நம்ம உணரவும் முடியாத, உதாசீனப்படுத்திட்டோம்னு ஆயிரும். அதுல மனம் வைக்கலன்னா, மனம் நீங்கினால் உதாசீனப்படுத்துதல், மனம் நீங்கி உதாசீனத்தை நான் செய்யலங்கிறாரு. சனியாது உதாசீனம் பண்ணாமல் நான் உடன் இருந்து உணர்ந்தோமால், அவ்வாறு அவர் காட்டிய வகையிலே அவற்றோடு உடன் இருந்து நான் உணர்ந்தேன் என்று இந்த பாடல்ல, ரொம்ப அருமையான பாடல், நல்ல அழகான கருத்தை நமக்கு உணர்த்தி வைத்து விட்டார். இந்த ஒரு பாடல்ல உள்ள அந்த முத்தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தே ரொம்ப மேலான ஒன்றாக தோன்றுகிறது. ஆக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த பாடலை கேட்கின்ற போது, சந்தோஷம். இப்ப அடுத்த பாடலை சிந்திக்கலாம். புவனேஸ்வரி. மாலாங்கனே, இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க மேனியன் நேரிழையாளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கொத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே. பொழிப்புரை. மாலாங்கனே, திருக்கைலையை விட்டு இத்தமிழ்நாட்டிற்கு நான் வந்த காரணம் கேள். சிவபெருமான் முதற்கண் உமை அம்மைக்கு முதல் நூலாக சொல்லிய சிவாகமத்தின் பொருளை சொல்லுவதற்காகவே வந்தேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா வாசிச்சீங்க. நமக்கு அந்த பொருள் ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சிருச்சு இல்லையா. மாலாங்கனே அப்படின்னு விழித்து ஆரம்பிக்கிறார். அங்க 14வது பாடல இந்திரனே அப்படின்னு விழித்து சொன்னார. அப்ப மாணவர்களை பார்த்து மாணவர்களினுடைய பெயரை அங்க சொல்லி அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவது என்பது ஒரு முறை. அந்த முறையை இங்க திருமூலர் பின்பற்றி இருக்கிறார். அந்த வகையிலே இப்ப இங்க மாலாங்கனே அப்படின்னு விழித்து இங்க என்ன சொல்றாரு, இங்க நான் வந்த காரணம், அங்கேயே அதத்தான் சொல்றாரு, இருந்த காரணம் கேள் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு பிடிக்கலனாலும் உடன்பாடு இல்லைனாலும் இந்த உடம்போடு இருந்த காரணத்தை கேள் அப்படின்னாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு, இந்த உடம்போடு இந்த மண்ணுக்கு வந்த காரணத்தை கேள் அப்படிங்கறத சொல்றாரு. என்ன காரணம் இவரா சொல்லல, எம்பெருமான் என்ன பணித்தார் தெரியுமா அப்படின்னு கதை சொல்றாரு. இந்த தமிழ்நாட்டிற்கு நான் ஏன் வந்தேன் தெரியுமா, இந்த எம்பெருமான் என்ன செஞ்சாரு தெரியுமா, என்ன பண்ண சொன்னாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கைலாயத்துல எம்பெருமானுக்கு அருகாமையிலே அப்படி அருமையோடு நந்தி எம்பெருமானிடத்து நான் பாடம் கேட்டுட்டு இருந்த அந்த நிலையில இருந்து இப்ப இங்க அவர் நந்தி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரே. அப்படியே வந்தேன்னா, எம்பெருமான் உமையம்மைக்கு சொன்ன அந்த சிவாகம பொருளை இங்க இந்த மண்ணிலே, இந்த தமிழ் மண்ணிலே எடுத்து சொல்லணும்னு என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அதற்காகத்தான் நான் வந்தேன் என்று அதை காட்டுகிறார். அப்ப இந்த நீலாங்க மேனியள், நீல அங்க மேனி, அப்ப அம்பாள் நீல மேனியுடையவள், அதை சொல்லிட்டு நேரிழையாள், அந்த அவளுடைய ஒவ்வொரு சிந்தையும் நம்மை அங்க செம்மைப்படுத்துவது, அவளுடைய அந்த கருத்தானது அவள் என்ன நினைக்கிறாளோ அதான் நம்மள்கிட்ட வரும். அப்ப அவள் நேரிழையாளாக இருக்கின்ற தன்மைதான் நம்மை இங்கே செம்மைப்படுத்துகின்ற தன்மை. அந்த நேரிழையாளோடு மூல அங்கமாக மொழிந்த வேதத்தை, அந்த அவ அந்த மூலப்பொருளை
சிவாகம அங்கங்களாக வைத்து மொழிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவ்வாறு சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் இங்க நான் இந்த வகையிலே இந்த வகையிலே நான் இங்க சொல்ல போறேன். சீல அங்க இந்த ஒரு ஒரு சிறப்பு மிகுந்த தன்மையோடு இந்த பகுதிகளாக அங்கங்களாக இப்படி வகையாக வைத்துக்கொண்டு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுதான். இப்ப இதுல என்ன ஒரு கருத்து, முக்கியமான கருத்து என்னது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த வேதத்துல இருக்கிற பொருள்களை நம்ம இரண்டாக கொள்ளலாம். எல்லாமே வேதம் தான் அப்படின்னாலும் இந்த வேத கருத்துக்களை இரண்டாக கொள்ளலாம். அந்த இரண்டாக கொள்ளுகின்ற தன்மையை காட்டுறப்பதான் நமக்கு ஒரு பகுதி வேதம், இன்னொரு பகுதி ஆகமம் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு பகுதி வேதம், இன்னொரு பகுதி ஆகமம், அத 2 வேதங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற கருத்தும் உண்டு. அப்ப ஒரு சிறப்பு, ஒண்ணு சிறப்பான வேதம், மற்றொன்று அவ்வளவு சிறப்பு, அந்த அளவுக்கு சிறப்பு இல்லாத ஒரு வேதம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஏன் அப்படி சிறப்பில்லாத வேதமும் உண்டா? அது என்னது சிறப்பில்லாத வேதம் அப்படின்னா, அந்த சிறப்பான வேதத்தை எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த சிறப்பு மிகுந்த ஆகம பொருளை உணர்ந்து கொள்வதற்கு அந்த நிலை எட்டணும்னா அதுக்கு முன்னால ஒரு கொஞ்சம் மந்தமான ஒரு மிதமான நிலையில ஒரு வேதத்தை எம்பெருமான் சொல்லி அதுல கொண்டு வந்து அப்புறம்தான் அந்த சிறப்பு வேதத்தை உணரும்படி செய்வான். அதையும் எம்பெருமான் தானே சொல்லணும். அப்ப அது என்ன பண்ணாருன்னா, எல்லா தேவர்களையும் பொதுப்பட வைத்து ஒவ்வொருத்தரும் செய்கின்ற செயல்களை எல்லாம் காட்டி, ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணுக்கும் மற்ற உலகங்களுக்கும் செய்கின்ற உபகாரங்களை எல்லாமும் காட்டி, அவர்களையும் அந்தந்த நிலையிலே அந்தந்த இடத்துல உள்ளவங்க வழிபட்டு நிற்க வேண்டும் என்பதையும் காட்டி, இப்படி பொதுப்பட வைத்து சொன்னது ஒரு வேதம். அதுதான் மிதமான வேதம். சரியா? அடுத்தது எப்படிப்பட்டதாக இருப்பதுன்னா, எம்பெருமான் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத வைத்து அவனை வழிபட்டு நிற்பதே முக்திக்கு வழி. மித்ததெல்லாம் ஏதோ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வழியை காட்டுமே தவிர முக்திக்கு வழி காட்டாது. அப்ப இந்த 2வதாக உள்ள இந்த சிறப்பு வேதம் தான் முக்திக்கு வழிகாட்டும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த சிறப்பு வேதம் என்பதுதான் சிவாகமங்கள். அப்ப அதை யாருக்கு அவர் சொன்னார் அப்படின்னா, அந்த தேவர்களை எல்லாம் பொதுப்பட வைத்து சொன்ன அந்த வேதங்களை எல்லாம் முனிவர்களுக்கு சொன்னார் எம்பெருமான். ஆனா இந்த சிவாகம கருத்துக்களை அம்மைக்கு சொன்னார். முதல்ல சொன்னது அம்பாளுக்குத்தான். அதைத்தான் இங்க நமக்கு திருமூலர் காட்டுகின்றார். நீலாங்க மேனியள் நேரிழையாளோடு மூல அங்கமாக மொழிந்த வேதம், அதுதான் இந்த திருக்கூத்தின் சீல அங்கம். அது வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் எம்பெருமான் செய்கின்ற அத்தனை செயல்களையும் நமக்கு உணர்த்துகின்ற சீல அங்கம். 2 அங்கம், 2 வேதம்னு வைத்துக் கொண்டோமானால் ஒன்று சீலமானது அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு அதுதான் இறைவன் நடத்துகின்ற அத்தனை திருவிளையாடல்களையும் நமக்கு உணர்த்துகின்ற சீலத்தை உடையது என்பதை காட்டி, அதை பத்தி நான் சொல்லுவதற்குத்தான் இங்கே வந்தேன். ஆக ஏதோ அகத்தியரை பாக்குறதுக்காக வந்தார். எல்லாம் நமக்கு அழகாக சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார் புராணம். அப்படி புராணத்திலே அங்க உள் நோக்கம், எம்பெருமானுடைய உள் நோக்கம் இவரை இங்க போய் திருவாவடுதுறையில உட்கார வச்சு திருமந்திரத்தை சொல்ல வைக்கணுங்கிறது தான். ஆனாலும் ஒரு காரணத்தை வைத்து அனுப்புறார், அகத்தியரை பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அகத்தியரை பாக்குறதுக்காக வந்தாருன்னு என்றாலும் எம்பெருமானுடைய திருவருள் எப்படி இருந்தது அப்படின்னா இவ்வாறு செய்யும்படியாக வைத்தது. இதைத்தான் இந்த பாடலிலே 16வது பாடலிலே நமக்கு ரொம்ப அருமையோடு எடுத்து காட்டி இருக்கின்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்து 17வது பாடல் சிந்திக்கலாமா? யார் வாசிக்கிறீங்க? வணக்கம்மா, நான் சித்ரா வாசிக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.
நேரிழையாள் நிரதி சயானந்த பேருடையாள் என் பிறப்பு அறுத்து ஆண்டவள் சீருடையாள் சிவன் ஆவடுதன் துறை உரை சீருடையாள் பதம் சேர்ந்திருந்தேனே. உமையம்மை என்று சொல்லப்படுபவள் வரம்பில் இன்பமாகின்ற பெருமையை உடையவள். அவள் எனது பிறப்பை அறுத்து வீடு தந்து என்னை ஆட்கொண்டவள். மிக்க புகழை உடையவள். சிவபெருமான் எழுந்தருளிய திருவாவடுதுறையாகிய இச்சிறந்த திருத்தலத்தை தனதாக உடையவள். அவள் திருவடி நிழலில் இது பொழுது இருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையுடைய ஒரு பாடல். நல்லா வாசிச்சீங்க. ஆவடு தன் துறை மட்டும்தான் இருக்கு, துறை உரை அப்படின்னு அந்த வார்த்தை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? சீருடையாள் சிவன் ஆவடு தன் துறை சீருடையாள். துறைன்னு இருக்குதா? துறை சீருடையாள். சரி. ஏன்னா சில நேரங்கள்ல நாம ஒரு வார்த்தைய வரவழைப்பது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறதுனால சொல்லிட்டு, இப்ப இதுல நேரிழையாவாள் போன பாடல்ல பார்த்த அந்த நேரிழைதான் இல்ல. நீலாங்க மேனியள் நேரிழையாள்னு போன பாடல்ல பார்த்த அந்த நேரிழையாள் அப்படிங்கறத அவளுக்கு சொன்னதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அம்பாளுக்கு முதல்ல சொன்னாரு சாமி. அப்படிங்கிறது என்னன்னா, அவள்தான் நமக்கு இந்த முக்தி இன்பத்தை உணர்த்துவாள். அப்ப அவள் வழியாகத்தான் நமக்கு சிவாகமங்கள் உணர்த்தப்படுகின்றன. அவள் வழியாகத்தான் அவ்வாறு உணர்ந்து நின்ற நிலையிலே இந்த பேரானந்தமும் நமக்கு அமையும். அம்பாள் திருவருள் இல்லாமல் நமக்கு இந்த முக்தி பேருங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக அந்த முக்தி இன்பம் அப்படிங்கிறது திருவருள் வழி நமக்கு உணர்த்தப்படுவது. அதான் இந்த பாடல்ல ரொம்ப அழகாகவே சொல்ல. நேரிழையாவாள், அந்த நேரிழையாவள் யாரு அப்படின்னா, அவதான் ஆனந்தத்தை நமக்கு ஆனந்த பொருளாக இருப்பவள். அவள்தான் அந்த ஆனந்த பேர். அந்த எப்படி ஆனந்தம்? நிரதிசய ஆனந்தம். நிரதிசய வாசிக்கிறப்ப எப்படி வாசிக்கணும்னா, நிரதி சயானந்த அப்படின்னு வாசிக்க கூடாது. நிரதிசய ஆனந்த, நிரதிசயானந்தம்னு சேர்த்து சொல்லலாம். இல்ல பிரிச்சிடுறீங்களா? நிரதிசய ஆனந்தம், நிரதிசய ஆனந்த பேருடையாள். அவ சாதாரண ஆள் கிடையாது. அவள்தான் நமக்கு இந்த பேரானந்தத்தை அருளுபவள். அந்த திருவருளே நமக்கு இந்த பேரானந்தத்தை நாம் உணரும்படியாக செய்யும். அப்ப நிரதிசயம், இந்த நிரதிசயம் அப்படிங்கிறத கொஞ்சம் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். என்னது அப்படின்னா, அதிசயம் நமக்கு கொஞ்சம் புரியும் இல்லையா? அதிசயம் எதை சொல்லுவோம்? அதிசயம்னு கொஞ்சம் உயர்வானது, நம்மால அவ்வளவு ஒண்ணும் செஞ்சிட முடியாது, ஆனாலும் இந்த உலகத்திலே கொஞ்சம் வியப்பை தருவது, அது அதிசயம்னு சொல்றோம். நிரதிசயம் அப்படின்னா அதுக்கு மேல உயர்ந்தது இல்ல. நிரதிசயம் அப்படின்னு சொன்னா உயர்வர உயர்ந்தது, உயர்வர உயர்ந்த நிலை. இது ஆன்மாவினுடைய நிரதிசய நிலை, அது உயர்ந்த நிலை, அதுக்கு மேல வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. அதாவது ஒப்பு உயர்வற்ற நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த உயர்வுக்கு ஒப்புமையே சொல்ல முடியாது. அந்த அவ்வளவு உயர்ந்தாச்சு. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே பெறப்படுகின்ற ஆனந்த பேராக இருப்பவள் அம்பாள். அம்பாளானவள் நமக்கு அந்த உயர்வர உயர்ந்த நிலையிலே அங்க அனுபவமாக ஆனந்தானுபவமாக இருப்பவள். அதைத்தான் நிரதிசயானந்த பேருடையாள் அப்படின்னு காட்டியிருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமை உடையது. இப்பதான் தற்செயலாக ஒரு நூல் அதை படிக்கிறதுக்கு உரிய வாய்ப்பும் கிடைச்சது. என்னதுன்னா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், அம்பாள் இல்லையா? அம்பாளை பத்திய ஒரு மாதிரி அந்த அம்பாளை பத்தியே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்தது. அதுல ஒரு அருமையான இடம் என்னது அப்படின்னு சொன்னா, வித்தின்றி விளைக்கும் பரமானந்தத்தின் விளைவே அப்படின்னு பாடுவார் குமரகுருபர். அது இந்த கருத்து தான், வேற எதுவும் இல்ல. பரமானந்தத்தின் விளைவு அந்த அம்பாள் தான். பரமானந்தத்தின் விளைவு
அது எப்படிப்பட்டது? வித்தின்றி விளைக்கும் பரமானந்தம். அது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும், அந்த கருத்தெல்லாம் இருக்கட்டும். ஆனா பரமானந்தத்தின் விளைவு அப்படின்னு காட்டினார் இல்லையா? இது ஒரு அருமை. அந்த நூலை எடுத்து அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட அந்த பேருடையாள் எனக்கு இப்ப அருள் செய்தாள். என்னுடைய பிறப்பு அறுத்து ஆண்டவள் அவள். அவள் சீருடையாள். எப்படிப்பட்ட சீருடையாள்? இந்த ஆவடு துறையிலே, ஆவடு தன் துறையிலே இருக்கக்கூடிய சீருடையாள். அந்த சிவன் சீருடையாள். இந்த 2 கருத்து இருக்கு இந்த இடத்துல. 2மே சீருடையாள் தான். அந்த அவள் சிவன் சீருடையாள். அதாவது சிவபெருமானுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை சிறப்பும் இவளுக்கும் உண்டு. சிவபெருமானுடைய சீர் உடையாள். சிவபெருமானுடைய அத்தனை சிறப்புகளையும் உடையவள். அவள் இங்க ஆவடு தன் துறை சீருடையாள். இந்த ஆவடுதுறை என்கின்ற இந்த தலம் இருக்கிறதே, இந்த தலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அப்படியே தானே கொண்டவள். எப்படி அந்த கருத்தை இந்த இடத்துல வைத்து பார்க்கலாம் அப்படின்னா, அம்மை இங்கே வடிவிலே இருந்து பூசை செய்திருக்கிறார். இந்த தலம் அப்படிப்பட்ட ஒரு அடு தன் துறை அப்படின்னா, அடுத்த துறை. ஆனா பசுமாடாக அம்பாள் இருந்து பூஜை செய்த தலம். அப்படியே அம்மை இங்க இந்த ஆவடு துறையினுடைய சீருடையாள். இதனுடைய சிறப்புகள் எல்லாம் மூல காரணமாக இருப்பவள். இந்த ஆவடு துறையினுடைய சிறப்புக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவள் அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாளினுடைய பதம் சேர்ந்தேனே. அவளுடைய திருவடியை நான் இங்கே வணங்கி நிற்கின்றேன். முழுமையுமாக அவளுடைய திருவடி நிழலிலே நான் அப்படியே சரணடைந்து நின்றேன் என்று காட்டுகிறார். ஏன்னா சாத்தனூர்ல மானுட உடம்பை பெற்றாலும் அதுக்கப்புறம் அவர் முழுமையுமாக இருந்தது திருவாவடுதுறையில தான், திருமூலர். அதை இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகின்றார். அப்படி அந்த திருமூலர் திருவாவடுதுறையில இங்கேயே இருந்து இத்தனை திருமந்திர கருத்துக்களையும் சொல்லுவதற்கு அவருக்கு வாய்த்தது என்றால் அந்த திருவாவடுதுறையினுடைய சிறப்பு. அந்த சிறப்புக்கு காரணம் அம்பாள். அம்பாள் தான் இந்த நிரதிசை ஆனந்தத்தை தருபவள். அவளே என்னுடைய பிறப்பை அறுத்து ஆண்டவள். அவள் சிவபெருமானுடைய அத்தனை சிறப்பையும் கொண்டவள். அவளுடைய திருவடி நிழலிலே நான் இருக்கின்றேன் இந்த போதி மரத்தின இந்த திருவாவடுதுறை தலத்திலே என்பதை இந்த இடத்துல நமக்கு வரலாறாக வைத்து நம்ம ரொம்ப அழகாகவே காட்டுகின்றார். ஆக இதெல்லாம் ரொம்ப நுட்பமான இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் ஒரு பக்கம் சிந்தித்து கொள்ள வேண்டும். ஆக திருவாவடுதுறைக்கு அவர் வந்தது. இப்ப அடுத்த பாடல் சிந்திக்கலாம். 18வது பாடல். சித்ரா, நீங்க வாசிக்கலாம். திருச்சிற்றம்பலம். சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை, சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடுதன் துறை, சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில், சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே. திருச்சிற்றம்பலம். உரை சொல்ல போறீங்களா? சொல்றேம்மா, மறந்துட்டேன். சீருடையால் பதம் சேர்ந்தமையால் அவளை ஒரு பாகத்தில் உடைய சிவனையும் சேர்ந்திருக்கின்றேன். திருவாவடுதுறை அவளுடையது மட்டுமன்று அவனுடையதும் தான். இங்கு சிவஞான திருவின் கீழ் அவனது திருப்பெயர் பலவற்றையும் ஓதி துதித்துக் கொண்டிருக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இந்த சேர்ந்திருந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வைத்து அழகாக காட்டியிருக்கிறார் இல்லையா? அந்த மங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன். அந்த எம்பெருமானையே நினைந்து கொண்டிருந்த தன்மையினால் இப்ப இந்த திருவாவடுதுறைக்கு வரக்கூடிய அந்த நிலை எனக்கு இங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை அமைந்தது. அதைத்தான் முதல்ல எப்படி இருந்தார்? சிவமங்கை தன் பங்கனையே சேர்ந்திருந்தேன். அவ்வாறு சேர்ந்து இருந்தமையால் முதல்ல அம்பாளை சேர்ந்திருந்தேங்கிறது கூட சிவபெருமானையே நினைந்து கொண்டிருந்த தன்மையினால் இங்க திருவாவடுதுறை சிவன் அங்க அந்த தலத்தை நான் சேர்ந்து இருந்தேன். அது மட்டுமா, இங்கு இந்த சிவபோதி
அந்த போதியின் நிழலிலே வந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையிலையும் வந்து சேர்ந்து இருந்தேன். அவ்வாறு சேர்ந்து இருந்த அந்த தன்மையினால் அவனுடைய நாமத்தை நான் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய பேரு பெற்றேன். இதுதான் சொல்ல வர. அப்படி அந்த போதம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகிறார். அப்ப போதத்தை நமக்கு தருவது போதி. போதம்னா ஞானம் இல்லையா? ஞானம். போதம்னா ஞானம். ஞான நேர ஞானம்னு சொல்ல முடியாது, ஞான உபதேசம். அப்ப அது போதிக்கப்படுவது. எது போதிக்கப்படுகிறது? ஞானம். ஞானம்தான் போதிக்கப்படுகிறது. அதனால அது இங்க அந்த போதி அப்படின்னு சொல்லப்படுவது ஞானம். இந்த ஞானம் இவருக்கு எங்க கிடைச்சது? இந்த சிவ ஞானம் அப்படின்னு சொன்னா இந்த மரத்தின், இந்த அரச மரத்தின் நிழல் கீழே கிடைச்சது. அத வகையில இந்த மரமானது போதி மரம் ஆகிறது இல்லையா? ஞானத்தை தந்த மரம் அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு போதி மரம் அப்படின்னு பேரு. இந்த போதி இந்த பாடல்ல நீங்க உரை வாசிக்கிறப்போ அந்த உரையில இங்கு சிவஞான திருவின் கீழ் அவனது திருப்பேர் பலவற்றையும் ஓதி துதித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது புக்குல வாசகமும் அப்படிதான் இருக்குது. அதுல நீங்க சொன்னீங்கிறது சரிதான். ஆனாலும் கூட இங்க திரு அப்படிங்கிற அந்த வார்த்தைய தருன்னு மாத்திக்கோங்க. சிவஞான தரு. தருனா மரம். இங்க சிவஞான தருவாக இருப்பது போதி மரம். இங்கு சிவஞான தருவின் கீழ் அவனது திருப்பெயரை ஓதிக்கொண்டு பலவற்றையும், 1 2 இல்ல, நாமங்கள் பலவற்றையும் ஓதி துதித்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய பேரு பெற்றேன். எதனால்? எம்பெருமானையே, அவனுடைய திருவடியையே சேர்ந்திருந்ததனால். அந்த கருத்தை தான் நீங்க சீருடையாள் பதம் முதல்ல முந்தின பாடல்ல அந்த பேருடையாள் அவளுடைய பதத்தை சேர்ந்திருந்தேன்னு சொல்லிட்டு அவ்வாறு சேர்ந்திருந்தேன். அது எனக்கு எம்பெருமானுடைய திருப்பாதத்தை சேர்ந்திருக்கிற தன்மையை தந்தது. அது எனக்கு இந்த திருவாவடுதுறையை வந்து சேர்ந்திருக்கிற தன்மையை தந்தது. அது எனக்கு இந்த திருவாவடுதுறையிலே இந்த போதி மர தருவின் கீழ் நிழலில் வந்து இருக்கக்கூடிய தன்மையை தந்தது. அதனால் நான் அவனுடைய நாமங்கள் பலவற்றையும் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய பேரு பெற்றேன் என்று இந்த பாடலிலே ஒரு அருமையோடு ஒரு வரிசைப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அருமை. இப்ப அடுத்த பாடலை சிந்திக்கலாம். 19ஆம் பாடல். யார் சொல்றாங்க? நல்லது, வணக்கம், சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி, இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே, இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே, இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே. பொழிப்புரை சொல்றேன். அருளால் தரப்பெற்று நடமாடும் திருக்கோவிலாகிய இவ்வுடம்பகத்தே அளவிலா காலம் சிவன் இருக்கச் செய்ய இருந்தேன். வாடகை வீட்டில் இருப்போர் இருப்பு வீட்டுக்கு உடையவர் கட்டளைப்படியே முட்டின்றி முடியும் என்பது இதற்கு ஒப்பு. இராப்பகலற்ற இடம் என்பது மரப்பு நினைப்புமற்று நெஞ்சம் வஞ்சமின்றி சிவன் திருவடிக்கே இடமாக இருப்பது. எனவே மறவா நினைவுடன் இருந்தேன் என்பதாம். விண்ணாடவர் உற்ற போதெல்லாம் உன்னாடி தொழுவதம் திருவடி, அத்திருவடியே புகலிடமாக இருந்தேன். என்னை ஆட்கொண்டருளும் நந்தியங்கடவுளின் திருவடி கீழ் தாடலை போல் ஒடுங்கி இருந்தேன். அப்பா, சந்தோஷம். நல்ல உரையாசிரியர் கொஞ்சம் விளக்கமாக இதுல காட்டி இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தேன், இந்த காயத்தே இருந்தேன், இந்த உடம்போடையே நான் இருந்தேன். எண்ணிலி கோடி அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறேன். நான் முதலே சொன்னது மாதிரி கோடி அப்படிங்கறது ஏதோ கோடிங்கிற எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. இது பல அப்படிங்கிறது தான். அப்ப பல்லாண்டுகள் இந்த உடம்போட நான் இருந்தேன். எண்ணிலி கோடி காலம் நான் இக்காயத்தே இருந்தேன். அப்படி இந்த காயத்தோட இருக்கிறப்ப எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா அதைத்தான் இப்ப சொல்ல வரேன்.
இந்த காயத்தோட நான் இருந்ததனால் பெற்ற பயன் என்னது தெரியுமா அப்படின்னு ஒரு இடத்துல நமக்கு சொல்ல போற. அவ்வாறு இந்த காயத்தே எண்ணிலி கோடி காலம் இருந்த தன்மையினால் இராப்பகலற்ற இடத்தே இருந்தேன். இராப்பகலற்ற இடத்தை, இந்த உடம்புக்குள்ள நான் இருந்ததுங்கிறது என்னமோ இந்த உலகத்துல இந்த உடம்புல இருந்தேங்கிறது இல்ல, உண்மையிலேயே நான் இராப்பகலற்ற இடத்திலே இருந்தேன். சரி, இப்ப இரவுனா என்ன, பகல்னா என்ன? இரவும் இல்ல பகலும் இல்லைன்னா அப்படின்னா அந்த கருத்து என்ன? இரவும் பகலும் இல்லாத ஒரு இடம்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். சித்தாந்தம் படிச்ச நீங்க எல்லாருமே எல்லாரும் மாணவர்களும் அநேகமாக சித்தாந்த மாணவர்களாக இருப்பவங்க, நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் எனக்கு ஆசையா இருக்குல்ல, அதனால நான் சொல்லிடுறேன். இந்த இரவு அப்படிங்கிறது கேவல நிலை, இந்த பகல் அப்படிங்கிறது சகல நிலை. இந்த இரவும் பகலும் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது சுத்த நிலை. இரவு பகல் அற்ற இடம் அப்படின்னா நான் கேவல நிலையில இருந்த மாதிரி முழு அறியாமையிலும் நான் இல்லை. இந்த சகல நிலையில இருந்தது போல இந்த நினைப்பும் மறப்பும் பகலும் இரவும் இப்படியான ஒரு போக்கு வரவு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் நான் இல்லை. இப்ப இந்த நம்ம யோசிச்சு பாருங்க, சகலத்துல நம்ம இருக்கிறோமே, நம்ம என்ன எல்லா நேரமும் ஒரே மாதிரி நம்மளால இருக்க முடியுதா? இன்னைக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரியா இருந்தோம். காலையில என்னென்னலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பல இது மறந்து போச்சு. அப்படி மறந்து போனாலும் பரவாயில்லையே, திருப்பி வேற ஞாபகம் வந்துருது. அரையும் குறையுமா மறக்குது, அரையும் குறையுமா அறிந்து கொண்டு இருக்கிறோம். அவற்றினால் ஒரு தெளிவும் இல்லை. அந்த தெளிவு இல்லாததுனால இன்னும் துன்பம். இப்படிப்பட்ட நிலை தானே நமக்கு இருக்கு. ஆக இதுவும் அது தொடர்ந்து இருக்குமானா அதுவும் கிடையாது. அப்படி நடுவுல தூக்கம் வேற வந்துரும் நமக்கு. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பயே தூக்கம் வந்துரும், படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே ஒரு தூக்கம் வந்துரும். அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. ஆக அப்படி யோசிச்சு பாருங்க, நமக்கு எப்படி இருக்குதுன்னா அந்த விழிப்பும் உறக்கமும் மறப்பும் நினைப்பும் மாறி 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 வந்து கொண்டிருக்கின்ற இந்த தன்மைதான் சகலத்திலே. ஆனா இப்ப நம்ம திருமூலர் எப்படி இருந்தார், அந்த போதி மரத்தின் நிழலிலே அப்படியே ஆனந்தமா உட்கார்ந்திருந்தார். அவருக்கு நம்மள மாதிரியான இந்த சகல நிலை கிடையாது. என்னமோ இந்த மானுட உடம்புல இருந்தார்னா நம்பொருட்டு நமக்காக இந்த மனுஷங்களுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்ல கொஞ்சத்தை சொல்லணுமேங்கிறதுக்காக நமக்கு அந்த உடம்புல கொஞ்சம் உட்கார்ந்திருந்தார். மற்றபடி நம்மை போல உடம்போ, நம்மை போல இந்த உடம்பு கொண்டு படுகின்ற இன்ப துன்பங்களோ, இன்பமும் இருக்குதான், இன்ப துன்பங்களும் அவருக்கு கிடையாது. அவர் நிரதிசய ஆனந்தத்துல இருக்கிறவரு. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அம்பாளிடத்திலிருந்து பெற்றவர் அவர். அப்படி இருக்கிறவருக்கு இந்த உடம்பினால் என்ன கிடைக்க போகிறது? ஒண்ணும் கிடையாது. நமக்கு சொல்லுவதற்காக அந்த உடம்பிலே இருக்கிறார். ஆனால் உண்மையிலே அவர் இருந்தது இராப்பகலற்ற அந்த கேவல சகல நிலைகளை கடந்த சுத்த நிலையில அவர் இருக்கின்றார். அங்க இருந்தேன் அப்படி இல்ல, அந்த நிலையில நான் இருக்கிற போது எனக்கு நல்லா தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, எல்லோரும் அதிசயமாக அங்கே கண்டு கொண்டு நின்ற தன்மையை உணர்ந்தேன். ஏன்னா வானவர்கள் இமையவர்களுக்கும் இந்த நிலையை எட்ட முடியாது. இந்த நிலையை அவர்கள் பெறவில்லை. அப்ப வானவர்களும் வணங்கக்கூடிய அளவிலே, அதிசயித்து பார்க்கக்கூடிய அளவிலே அவர்களும் ஏத்தி போற்றி நிற்கக்கூடிய அந்த பதத்திலே இருந்தேன். இமையவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன். இவ்வளவும் சொல்லிட்டு சொல்றாரு, இவ்வளவும் எனக்கா கிடைச்சது, நான் இருந்ததுனாலயா எனக்கு வந்தது? இல்லவே இல்லை. எல்லாத்தையும் இந்த நந்தியினுடைய இணையடி நிழல் அல்லவா தந்தது. அவரு நந்தி இணையடி கீழே நான் இருந்தேன், எல்லாம் வந்தது. நான் மட்டும் என் நந்தியினுடைய திருவடி கீழே அப்படியே பணிந்து இருக்கவில்லை என்றால் இது எதுவுமே எனக்கு வந்திருக்காது. இங்க அதுதான் குறிப்பு. கடைசியில என் நந்தி இணையடி கீழே, அவ்வளவு என் நந்தி இணையடி கீழே இருந்தேன், இக்காயத்தை எண்ணிலி கோடி இருந்தேன், இராப்பகலற்ற இடத்தை இருந்தேன், இமையவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. ஆக இதுதான்
திருமூலரினுடைய பணிவும் பண்பும் அதே சமயம் அந்த பெரும் பதத்திலே இருந்த அந்த பெரிய நிலையும் இதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 19வது பாடல். அடுத்ததாக 20வது பாடல் சிந்திக்கலாமா? என்ன ஒரு பாடல், இந்த பாடல் தானே. என்ன தனம் வாசிக்கிறீங்களா? நேரம் ஆயிடுச்சோ. பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்திலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. பொழிப்புரை. அயல் வழக்கின் துறை வெல்லும் அசைவில் செழுந்தமிழ் வழக்கே, திருவடி உணர்வை கூட்டுவிக்கும் அருள் வழக்காகும். அத்தமிழ் வழங்கும் நாடே சிவனடி சேர்ப்பிக்கும் உற்றவம் புரிதற்கேற்ற பல நாடாகும். இந்நாட்டகத்து தோன்றி முன்னமே நன்னெறி நான்மை நற்றவத்தினை முயன்று செய்கிலாதவர் பின்னும் பிறப்பெடுத்து துன்புறுவர், என்னே அவர்தம் பேதைமை. சிவபெருமான் என்னை நன்றாக படைத்து அருளினான், தன்னை ஏனையார் திரிபின்றி உள்ளவாறு உணர்ந்து உயர்வதற்கு கருவியாகிய செழுந்தமிழ் திருமுறையினை ஓதி வழிபடுதல் வேண்டும் என திருவுள்ளம் கொண்டனன் சிவன். அத்தகைய தமிழ் அறிவு நூலை அடியேனை கொண்டு பாடுவிக்கவும் எண்ணினன். அங்ஙனமே என்னை தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இருத்தி அருளினன். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். ரொம்ப அருமை, நல்லா இருந்தது. ஆக இது அடிக்கடி நாம் கேட்கின்ற பாடல்தான். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற இந்த வாசகம் நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒன்றுதான். தன்னை அப்படிங்கிறது எம்பெருமானை, சிவபெருமானை, சிவபெருமானுடைய புகழை எல்லாம் சிவபெருமான் தந்த ஆகமங்களை நன்றாக தமிழிலே இங்க தரும்படியாக பணித்த எம்பெருமான் திருமூலரை பணித்த தன்மையை இந்த இடத்துல சொல்ற. அதுக்காகத்தான் என்னை இங்கே படைத்தான், நன்றாக படைத்தான், இப்படிப்பட்ட ஒரு சூழலை படைத்தான், இப்படிப்பட்ட ஒரு உடம்பை படைத்து கொடுத்தான், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியையும் படைத்தான். எத்தனை பாருங்க இங்க இந்த மாதிரி இங்க வரும்படி படைத்தான். எத்தனை அந்த இடத்துல அந்த படைத்தான் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள அவர் எத்தனை கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் பாருங்க. அப்படி அவர் சொல்லுகிற போது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்திலர், பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது. இப்ப முன்னாடி பிறவியில நல்ல தவம் செய்யலன்னா இந்த பிறவியில எப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும்னு தெரியலையே. என்ன பிறவி? என்னே பிறவியை பெறுவர். எப்படிப்பட்ட பிறவியை பெறுவர்? நல்ல பிறவியா அது இருக்குமா? அது ஒரு இழிந்த பிறவியாக இருக்க வாய்ப்பாயிருமே. இதைத்தான் இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. முன்னை நன்றாக முயல் தவம் செய்திலாதவர் பின்னை அடுத்த பிறவியிலே என்ன பிறவியை பெறுவர் அப்படிங்கிறது காட்டிட்டாருன்னா, ஆனா இத சொல்றதுக்கா இந்த பாட்டுல நமக்கு காட்டினார்? இல்ல. நாம செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை உணர்த்துவதற்குத்தான். முற்பிறவிகளிலே நாம் பல தவத்தை செய்திருந்தால்தான் இப்பிறவியிலே மானுட பிறவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மானுட பிறவியிலும் ஆணிடத்து 5 ஆடும் அரண்பணியை செய்வதற்குரிய ஒரு நல்ல சூழல் கிடைக்கும். இல்லாட்டினா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. இந்த மாதிரி திருமந்திர சிந்தனையை செய்வதற்கு எல்லாருக்குமா கிடைச்சிரும்? இந்த மதிய நேரத்துல 2:30 to 3 வரைக்கும் எல்லார் வீட்டுக்கும் போய் பார்க்கணும். போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திருமந்திரமா படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க திருமந்திர சிந்தனையை நமக்கு செய்வதற்கு எம்பெருமான் அமைச்சிருக்கிறாருன்னா, ஒவ்வொருவரும் முற்செய்தவம் முன்பு செய்த தவத்தினால் அல்லவா இப்ப எல்லாருக்கும் இப்படி இதை சிந்திப்பதற்கு கிடைச்சிருக்குது. அப்ப முன்னை தவம் செய்யாதவர்களுக்கு என்ன பிறவி கிடைக்கும்னு சொல்ல முடியலையே அப்படின்னு காட்டியது உண்மையிலேயே நம்ம இப்பயாவது நல்ல செயல்களை செய்து நல்ல சிந்தனையை கொண்டோமானால் அடுத்து வருகின்ற பிறவி நமக்கு மேலான எம்பெருமானுடைய திருவடியை சேரக்கூடிய தன்மையை தரும் அப்படிங்கிறத உணர்த்துகிறார். அது எப்படி உணர்த்துகிறார் அப்படின்னா, முன்புனா இந்த மூலனுடைய உடம்புக்கு போகிறதுக்கு முன்னால
இருந்த தன்னுடைய நிலையை இந்த இடத்துல கொஞ்சம் உணர்த்துகிறார். முன்னை நன்றாக முயல் தவம் செய்திலர் அப்படிங்கிறதுல அவர் குறிப்பாக காட்டுவது என்னன்னா, முன்பு மூலனுடைய உடம்புக்குள்ள புகுவதற்கு முன்னால நான் என்னுடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறார். நான் பல வகையிலே தவம் செய்தவன் தான், அந்த தவத்திற்கு முயன்றவன். அவ்வாறு நான் தவத்திற்கு முயன்ற நின்ன அந்த தன்மைகள் எல்லாம் தான் இப்பொழுது இங்கே இந்த பிறவியிலே, பிறவினா என்ன, இந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையும் இந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே வந்த தன்மையினால் நான் பெற்ற பெரும் பேரும். இப்ப மூலனுடைய தன்மை ஏன் தான் நான் இங்க வந்தேனோன்னு முதல்ல சொல்ல ஆரம்பித்தவர், எனக்கு பிடிக்கலதான் இந்த உடம்புக்குள்ள இருக்குவதற்கு, நான் விரும்பாமலே இங்க வந்தேன், உடன்பாடு இன்றியும் நான் இதுக்குள்ள வந்தேன்னு முதல்ல சொல்ல ஆரம்பித்தவர் இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த மூலனுடைய உடம்பிலே நான் இருப்பதனால் அல்லவா இந்த திருவாவடுதுறையிலே வந்து இருந்து இந்த அம்மையினுடைய அருளிலே சேர்ந்திருந்தேன், அப்பனை நான் சேர்ந்திருந்தேன், இந்த திருவாவடுதுறையை சேர்ந்திருந்தேன், போதி மரத்தின் நிழலிலே சேர்ந்திருந்தேன், இப்ப நாமங்களை சொல்லிக்கொண்டு பேரானந்தத்திலே இருக்கின்றேன் அப்படிங்கிற கருத்தை சொன்னாரா 2 பாட்டுக்கு முன்னாடி. அப்போ முன்னை செய்த தவத்தின் பயனால் பின்னை இப்பொழுது மூலனுடைய உடம்புக்குள் நான் இருக்கின்ற பேர் பெற்றேன் என்று பெருமிதத்தோடு சொல்றார். அப்ப இப்ப இந்த பின்னை அப்படிங்கறது வந்து இப்படிப்பட்ட ஒரு தன்மை எனக்கு கிடைக்கணும்னா அது நான் முன்பு நந்தியினுடைய திருவடியிலே அந்த பக்தியை செலுத்தி முழுமையுமாக அவரிடத்து இருந்து நான் பாடம் கேட்ட தன்மைதான் அப்படிங்கிறத உணர்த்துறார். அப்புறம் நந்தி கிட்ட அவர் மாணவராக இருந்தாருங்கிறதே ஒரு பெரிய தவம். அதுக்கு முன்னாடி செஞ்ச தவத்தினால்தான் நந்தி கிட்ட மாணவரா இருக்கிற பேரு பெற்றார். நந்தி இடத்து மாணவராக இருந்து ஒழுங்கா பாடம் கேட்டதுனாலதான் அவர் இப்ப இங்க மூலனுடைய உடம்பிலே பெரும் பேரு பெற்று இந்த தமிழ் செய்யுமாறு அங்க பணிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இப்படி எம்பெருமான் அவரை இந்த திருமந்திரத்தை திருமந்திர பாடல்களை எல்லாம் செய்யுமாறு, தமிழ் அப்படிங்கிறதே திருமந்திரம் தான், தமிழ் செய்யுமாறுனா திருமந்திரம் செய்யுமாறு இவ்வாறு பணித்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா இது அவர் செய்த தவத்தின் பயன் அப்படிங்கிறத குறிப்பாக நமக்கு உணர்த்தி விட்டு அவ்வாறு அமைந்த இந்த திருமந்திர பாடலானது தமிழிலே நமக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையதுங்கிறதையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. ஆக இந்த அளவிலே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அடுத்த வகுப்புல எல்லாம் கொஞ்சம் சரியாக நேரத்தை வச்சுக்குவோம். இந்த அளவிலே நம்ம இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரத்துல 21 to 30 வரைக்குமாக சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். இப்ப வாழ்த்து சொல்லலாம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாலும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருமூல தேவநாயனா திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கம்மா. நன்றி.